கோவக்காவ வச்சு எப்பவுமே பொரியல் மட்டும் தான் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு கிரேவிய ஒரு தடவ ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எதிர்பார்க்க முடியாத ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் இல்லாம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிரேவியாவும் இருக்கும் உங்களுக்கு. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம், 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, 3 கிராம்பு, 1 துண்டளவுக்கு பட்டை, 1 மீடியம் சைஸ் ஆனியன், 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளிய பியூரே பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2 எட்ஜஸும் கட் பண்ணிட்டு 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா செக்ரேட் ஆன அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, 1 டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி, சால்ட் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்ல நல்லா கொதி விட்டுக்கோங்க. நல்லா வத்துனதுக்கு அப்புறமா கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு, நல்ல ரைஸோட வச்சு கூட நீங்க சாப்பிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியோட பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.